வீட்டில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குது, மாமியா மருமக சண்டை, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது நமது சித்தர்களும் நமக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் பெரியோர்களும் நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க, நிறைய விஷயங்களை கடைப்பிடிச்சிட்டே வந்திருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீர்கள் என்றால் வீட்டில் மிகப்பெரிய சக்திகள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வெளியில் ஆண்களாக இருந்தால் வீட்டில் கண்டிப்பாக பெண்களுடைய ராஜ்யம்தான். பெண்கள் சரியாக இருந்தால் வீட்டில் மகிழ்ச்சியாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. பெண்கள் பொதுவாக வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய தவறுகள் செய்கிறாங்க. வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும்போது வேற சில பிற காரியங்களை நிச்சயமாக பேசக்கூடாது. முழுவதுமாக கடவுளை தேடி சென்றிருக்கீங்க, அங்கே அருளை தேடி சென்றிருக்கீங்க, நிம்மதி தேடி சென்றிருக்கீங்க. ஆகையால் அதை மட்டும் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு வழிபட வேண்டும் ஒன்று. அதுக்கு அடுத்தாப்புல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெண்கள், ஆண்கள் என்றால் சாச்சாத்தமாக விழுந்து வணங்குவதுதான் இயற்கை. ஆனால் பெண்கள் என்பவர்கள் முட்டி போட்டு, அதாவது இஸ்லாமியர்கள் தொழுவும் பொழுது எப்படி சொல்லுவாங்களோ அது மாதிரி முட்டி போட்டு தான் வணங்குவாங்க. அப்படி முட்டி போட்டு வணங்கும் பொழுது பாதங்கள் இரண்டும் பிரிந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பாதம் இரண்டும் இப்படி பிரிந்து இருக்கக்கூடாது, பாதங்கள் இரண்டும் இப்படி ஒட்டி கொண்டு வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி நெத்தியை நேர கீழே வைத்துதான் வணங்க வேண்டும். தலைக்கு மேல கையை இப்படி வைத்துக்கொண்டு நெத்தியை கீழே வைத்துதான் வணங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இவ்வாறாக தான் வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி முந்தாணி ஆடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முந்தாணி ஆடிச்சுன்னா நமது வீட்டில் மூதேவி கண்டிப்பாக ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆகையால் முந்தாணியை ஆட விடக்கூடாது. முந்தாணியை இடுப்பில் சொருகிக்கொள்வது மிக மிக நல்ல ஒரு விஷயம். அது நமது முன்னோர்களும் பெரியோர்களும் சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாதங்கள் வாங்கும் பொழுது நீங்கள் அர்ச்சகர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கும் பொழுதோ, இல்லை தீர்த்தங்கள் வாங்கும் போதோ, இல்லை நமது உள்ளூர் கிராம தெய்வங்களாக இருக்கக்கூடிய மாரியம்மா, காளியம்மா போன்ற சிறு குறு தெய்வங்களை நம் வழிபடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பூசாரிகள் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கும் பொழுதோ வலது கை மேலே இருக்கணும், முந்தாணி கீழே இருக்கணும், அதுக்கு கீழே இடது கை இருக்கணும், இதுக்கு நடுவில் எது இருக்கணும், முந்தாணி இருக்கணும். இப்படித்தான் நம் பிரசாதத்தை வாங்கி அப்படியே நம்ம பருகிக்கொள்ள வேண்டும். திருநீர் வாங்கினாலுமே நீங்கள் இந்த லெவலில் தான் வாங்கணும்னு சொல்லி நமது முன்னோர்கள் பெரியோர்கள் நமது வாழ்வியல் முறைகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமங்கலமான வார்த்தைகளை பெண்கள் எக்காரணத்தை கொண்டு உச்சரிக்காதீங்க. மூதேவி, சனியன், அது சரியில்லை, இது சரியில்லை என்று வீட்டிலேயோ வெளியிலேயோ எங்கேயுமே சரி அமங்கலமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. வாழ்த்த பழகிக்கோங்க, பிள்ளைகளை பாராட்ட பழகிக்கோங்க. கணவன்களை முடிந்தவரை அவங்களுக்கு நீங்கள் தேவையான நிறைய விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அவங்க உங்களுக்கு அந்த ஒரு குடும்ப பிரச்சனைகள், இல்லற பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுவதற்கான வாய்ப்புகளை ஒரு ஒத்துழைப்பு அவங்க கண்டிப்பாக தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா வைப்ரேட், அதாவது சண்டை சச்சரவுகள் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது குபேர மூளை என்று சொல்வார்கள், தென் மேற்கு திசை என்று சொல்லக்கூடிய அந்த மூளையில் ஒரு சாண்ட் அடித்து வச்சுக்கோங்க. இல்லைனாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெற்றி வேர் இருக்கு இல்லையா, இந்த வெட்டி வேற தண்ணி இருக்கு இல்லையா, பச்சை தண்ணியை ஒரு மண் சட்டியில் முழுவதுமாக நிரப்பி விடுங்கள். நிரப்பி விட்டு நம்ம இந்த வெற்றி வேரையும் கொஞ்சம் மஞ்சக்கற்பூரம், இது பச்சைக்கற்பூரத்தையும் நீங்கள் அதில் போட்டு வைங்க. கொஞ்சம் மஞ்சளையும் தெளித்து அதில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை வளர்விரையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செஞ்சு அதே மாதிரி அடுத்த வெள்ளிக்கிழமை அதை நீக்கி விட்டு மறுபடியும் புதுசாக நீங்கள் செய்து கொள்ளலாம். வெற்றி வேரெல்லாம் பெருசாக ரேட்டு வரப்போகிறதில்ல. வெற்றி வேற கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி நீங்கள் போட்டால் போதும். தண்ணியை மட்டும் நிரப்பி கொள்ளுங்கள். கொஞ்சம் பச்சைக்கற்பூரம் 2 துண்டு போட்டால் போதும். இந்த மாதிரி செஞ்சீங்கனாலும் உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேட் ஆரா கண்டிப்பாக இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆராவும் உங்கள் வீட்டில் நிரம்பி நிற்கும். அதே மாதிரி காலையில் பெண்கள் எக்காரணத்தை கொண்டும் சூரிய உதயத்திற்கு பின்பு எந்திக்க கூடாது. பெண்கள் கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய 4 மணி முதல் 6 மணிக்குள்ள சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து விட்டு நிச்சயமாக கால்கை முகத்தை கழுவி விட்டு மலை ஜலமெல்லாம் முடிச்சுட்டு முதல்ல வீட்டை முன்னாடி முத்தம் என்று சொல்லக்கூடிய இடத்தை நீங்கள் முழுவதுமாக மாட்டு சாணத்தால் முத்தத்தை தெளிக்க வேண்டும். சுத்தப்படுத்தி விட்டு நிச்சயமாக உங்கள் வீட்டில் நல்ல வைப்ரேட் ஆறா இருக்கணும், வீட்டில் சண்டை சச்சரவு இருக்கக்கூடாதுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு கோலம் தினசரி நீங்கள் வீட்டில் போட்டுட்டு வரணும். அப்படி நீங்கள் அரிசி மாவு கோலம் போட்டுட்டு வரும்போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் வைப்ரேட் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மூட நம்பிக்கையாக கூட தெரியலாம். மூட நம்பிக்கைகள் கிடையாது. காலகாலமாக நமது தமிழர் பாரம்பரியமாக பின்பற்றிட்டு வந்த விஷயம்தான் இது. மதச்சடங்குகளும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நமது முன்னோர்கள், நமது மூதாதையர்கள் காலகாலமாக பல்லாயிரம் ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த முறைகளைத்தான் நாம் உங்களுக்கு ரெமடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனவே இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வீட்டில் அந்த சண்டை சச்சரவுகளுக்கான வாய்ப்புகள் இல்லை. சமையல் செய்யும்போது நீங்கள் முழு மனதோட இந்த சமையல் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதை வைத்துக்கொண்டு செஞ்சால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். நீங்கள் சமையல் செய்கிற மந்திரத்தில் கூட கண்டிப்பாக உங்கள் கணவனும் உங்கள் மனைவியும்
உங்களுடைய மாமியாரும் உங்களுடைய பிள்ளைகளும் சந்தோஷப்படுவார்கள். இதனால் ஆத்மார்த்தமாக அவர் உங்களுக்கு அடிமையாவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இப்படி எண்ணற்ற பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் லைக்ஸ் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் மரபு, உங்கள் இயற்கை வாழ்வியல் ஆர்வலர் சீமா சுரேஷ்குமார்.